இன்னைக்கு என்ன வண்டி நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஜூம். ஸோ ஜூமில் 110cc காம்பேக்ட் எடிஷன் சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக ஒரு பைக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூட்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கூட்டரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ கெட் ரெடி ஃபார் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்ஜின் பற்றி பார்க்கலாம். ஸோ இன்ஜின் பொறுத்த வரைக்கும் இங்கே 110cc ஏர் கூல்டு இன்ஜின் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் அண்ட் மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே 8 தான். அண்ட் 8 and 8.7 நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்பர்ஸில் வரும்போது 8 தான். அண்ட் இதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளால் ரீச் பண்ண முடிஞ்சது கிட்டத்தட்ட 84 வரைக்கும் ரீச் பண்ண முடியுது. பட் நம்பர்ஸில் கம்பெனி கிளைம் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 87 to 88 வரைக்கும் போகலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இட்ஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். ஸோ ஏன்னா வெயிட் அதெல்லாமே இருக்குது. ஸோ அது டெஸ்ட் பண்ண வீடியோ மேலே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆக்சலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 0 to 60 கிட்டத்தட்ட 9.3 செகண்ட்ஸில் இதால் ரீச் பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் டெலிஸ்கோபிக் ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வரும் பேக்கில் யூனிட் ஸ்விங் வித் ஸ்ப்ரிங் லோடடும் வந்து லோடட் சஸ்பென்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் லோடட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் இன் கேஸ் நம்ம வந்து ஒரு ஆஃப் ரோடு மாதிரியான ஒரு கேப்பபிள் பண்ணுறோம், தட் மீன்ஸ் ஒரு சும்மா இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுறோம் அப்படின்னா இது வந்து நல்லா பர்ஃபெக்டாக நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 12 inch நினைக்கிறேன். ஸோ 12 inch சீட்ஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலேயுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நல்லா வைடராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வைடர்ன்னும் போது நல்லா இன்னுமே கம்ஃபர்டபுளாக நம்மளால் ரைட் பண்ண முடியும். ஸோ அண்ட் தென் பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 190mm டிஸ்க் பிரேக்கும் பேக்கில் 130mm ட்ரம் பிரேக்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீல் பேஸ்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் 12 inchும் பேக்கில் 10 inch ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 90/90யும் பேக்கில் 90/100ம் இருக்கும். ஸோ இதனால் நம்மளால் கார்னரிங்ஸ் அண்ட் வண்டி ஓட்டிட்டு போகிறதுக்கு ஹேண்ட்லிங் இதெல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது வீல் சைஸில் கொஞ்சம் பெருசு தான், பட் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வீல்ஸுமே பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் தான், அதுவுமே டைமண்ட் கட்டோட ஒரு கிராஃபிக்கலாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் டைமென்ஷன் பற்றி பார்ப்போம். டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வந்து சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 770mm தான். ஸோ ரொம்ப ஹைட்லாம் கிடையாது, தாராளமாக. இப்போ ஈவன் நம்ம சென்டர் ஸ்டாண்ட் போட்டே வந்து நான் கால் போட்டு ஃப்ளாட் ஃபுட்டை தான் வச்சுருக்கேன். அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸுமே பார்த்தீங்கன்னா 155mm. ஸோ நார்மலாக பைக்ஸ்லேயே கம்மியாக வருது, பட் ஸ்கூட்டர்ஸில் இவ்வளோ நல்லா அதிகமாக வர்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் இதோட கெப்பாசிட்டி, ஃபியூவல் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.2 or 5.5 வரும்னு நினைக்கிறேன். 5.5 liters வரும். எல்லாருமே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட மைலேஜ் தான். ஆமாம், 1 லிட்டருக்கு 55 kilometers இது வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஆல்சோ சம் ரிவ்யூஸ் பார்க்கும்போது ஸோ கிட்டத்தட்ட 50 to 50 அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி எஸ், ஏன்னா இதில் வந்து i3s டெக்னாலஜி கொடுத்துருக்கிறதுனால ஸோ அது பாசிபிள் தான் அப்படின்றது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் 50+ன்றது நல்ல விஷயம்தான். ஸோ அது போக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம். இதில் ஆக்சுவலாக வந்து இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ அது போக டைமு, ஸ்பீடு அண்ட் ஆஸ் வெல் அஸ் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அண்ட் பெட்ரோல் இண்டிகேட்டர், ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இது போக சொன்ன மாதிரி i3s அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸ்டார்ட்டு அண்ட் ஹார்னு, இண்டிகேட்டரு அண்ட் ஹெட்லைட் பாஸ், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இஃப் இன்கேஸ் இருட் ஆகிடுச்சு அப்படின்னா சொன்ன மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து லைட் இண்டிகேட்டர் காட்டும். தட் மீன்ஸ் லைட் எரியும். எந்த பக்கம் திரும்புகிறோமோ அந்த பக்கம் லைட் நமக்கு எரியும். சென்சார் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு இப்போ லைட் செக் பண்ண முடியல. முடிஞ்சால் நம்ம இப்போ நைட் ஓட்டி செக் பண்ணி பார்த்துருவோம். அண்ட் தென் சொன்ன மாதிரி ஸோ பேக்கில் இந்த லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு சில விஷயம் மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ஊற்றிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து சார்ஜிங் போர்ட் வந்து இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கலாம்னு தோணுது. ஸோ அது போக இஃப் அண்ட் கேஸ் நம்ம வந்து பெட்ரோல் போடணும் அப்படின்னா ஸோ கீ எடுத்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி இங்கே தான் போட முடியும். ஸோ எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஏன்னா இந்த கிராப் ரயில்ஸ் இந்த டிசைனுக்கு வந்து
இவங்க இங்கே கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த கிராப்ஸ்க்காக, அந்த சீட் பொசிஷனுக்காக, இந்த சீட் லென்த்துக்காக இவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம், எனக்கு இது பூட் ஸ்பேஸ் வந்து கிட்டத்தட்ட 19 லிட்டர்ஸ் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் என்னோடய ஃபுல் ஹெல்மெட் நம்மளால் வைக்க முடியுது. ஸோ ஃபுல் ஹெல்மெட் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா. ஸோ எனக்கு இங்கேயே இடி வாங்குது. ஸோ இவ்வளோ கேப் இருக்குது. ஸோ இந்த 2 விஷயம் மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் இந்த 3 விஷயம் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. மிச்சபடி இந்த வண்டியில் வந்து சொல்கிற அளவுக்கு பெரிய குறைகள் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட மைலேஜையும் சரி, ஃபீச்சர் வைஸும் சரி, எல்லாமே வந்து கொஞ்சம் டாப் நாச்சாக கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைன் வந்து சொல்லவே வேணாம், அடிச்சுக்கவே வேணாம். ஸோ அவ்வளோ டாப் நாச்சாக இருக்குது. இன்னொரு விஷயம், இதில் வந்து டாப் அண்ட் அதாவது நார்மல், தட் மீன்ஸ் எக்ஸ் எல்லுன்னு சொல்லிட்டு நார்மல் வேரியன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இது வந்து ஜெட் வேரியண்ட்டே வந்து டியோவோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 4000 to 5000 தான் டிஃப்ரென்ஸ் வரும். பட் 4000-5000 எக்ஸ்ட்ரா கொடுத்தோன்னா நல்ல மைலேஜோட, நல்ல ஸ்டைலாக ஒரு ஒரு ஸ்கூட்டர் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஆக்சுவலாக ஃபைனலாக ப்ரைஸை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் ஒவ்வொரு காஸ்ட் வரும். ஸோ அதோட லிஸ்ட் இதோ. ப்ராக்டிக்கலாக சொல்ல போனால், ஆக்சுவலாக இஃப் இன் கேஸ் நீங்கள் வந்து ஒரு நல்ல யங் யூத்தாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக இந்த வண்டி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இஃப் இன் கேஸ் இல்லை, எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஸ்டைலிஷாக, ஒரு நல்ல ஸ்லீக்காக, வெயிட் கம்மியாக ஒரு பைக் வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த பைக் கண்டிப்பாக இருக்கும். அண்டு மோரோவர் நீங்கள் வந்து இஃப் இன் கேஸ் எல்லாருமே ரெகுலராக போகாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பைக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக்குன்னு இதை சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆஸ் வெல் அஸ் இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த வண்டி நீங்கள் நம்ம யார் ப்ரொவைட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MG மோட்டார்ஸ் ஃப்ரம் சிவகாசி. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸும் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு டவுட்னா அவங்களுக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பேச்சு மோட்டார்ஸுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எப்பவுமே ரெகுலராக சொல்ல தான், ஆல்வேஸ் வேர் த ஹெல்மெட், ரைட் வித் ப்ராப்பர் கீஸ். ஸோ பை.